ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ தமிழ்நாட்டில் உள்ள தருமபுரி மாவட்டத்தில் இஸ்லாமியர் குடும்பத்திற்கு நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தருமபுரியில் உள்ள சல்மான் என்கின்ற இஸ்லாமியர் குடும்பத்துக்கு நடந்த திகில் சம்பவங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சல்மானோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சல்மானோட எங்கள் அப்பா, சல்மானோட எங்கள் அம்மா, சல்மானோட ஒய்ஃபு, இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தாங்க இருக்காங்க. இவங்க இருக்க வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வீடுங்க. இதனாலேயே என்னன்னா சல்மான் ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய வீடு வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக அவங்க குடும்பத்தாரும் இருக்காங்க. தருமபுரியிலேயே சல்மானும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய வீடு தொலைவிட்டு இருக்காருங்க. இது மாதிரி தொலைவிட்டு இருக்கும் போது தருமபுரியிலேயே ஒரு இடத்துல இஸ்லாமியர் குடும்பத்தார் வாழ்ந்த வீடு கிடைக்குதுன்னு ஒரு புரோக்கர் சொல்ல, சல்மானும் போய் அந்த வீட்டை ஓகே பார்க்க போகலாம் அப்படின்னு சல்மாவும் பார்க்க போகிறாருங்க. சல்மானும் புரோக்கரை கூட்டிகிட்டு அடுத்த நாள் அந்த வீடை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது சல்மான் எதிர்பார்த்த மாதிரி வீடு பெரிய வீடாகவும், அது இல்லாமல் ரேட்டு கம்மியாகவும், வீட்டு பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க 3 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு போர்ட்டிகோ, இது மாதிரி ரொம்ப பெரிய வீடாக இருக்கனால சல்மானும் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு இந்த வீடை வாங்கிக்கலாம் அப்படின்னு அட்வான்ஸ் பே பண்ணி ஒரு 2-3 நாள்லேயே ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணுறாருங்க. வீடு வாங்கின விஷயத்த சல்மான் எங்கள் குடும்பத்தார்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக எங்கள் வீட்டு பற்றி ஃபோட்டோவை ஃபுல் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃபு இவங்க எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு இந்த வீடு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொன்ன உடனே அவங்க வீட்டாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் வீடு பெரிய வீடாக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்கணும்னா அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் சல்மானும் சந்தோஷப்பட்டு உடனே வீடு வாங்கியாச்சு, இந்த வீடு நம்ம பேரில் இருக்குது அப்படின்னு அப்புறம் சர்ப்ரைஸாக எல்லா விஷயத்தையும் சொல்ல வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காலி பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வீடை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அந்த பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 டேஸ் பக்கமாக மொத்த டீட்டெயிலும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு எப்பயும் போல் இவங்க ஒரு 2-3 நாள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சந்தோஷமாக தாங்க இருந்துகிட்ருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஒரு வார காலகட்டத்தில் எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கலைங்க. சல்மானோட குடும்பம் சந்தோஷமாக தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வீட்டில். சரி, வீட்டுக்கு ஒரு வார பக்கமாக ஆச்சு அப்படின்னு குடும்பத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் டைம் ஆகிடுச்சிங்க. அதனால் இது நாள் வரைக்கும் அல்லாவை பற்றி ப்ரேவும் பண்ணல, எந்த ஒரு பூஜையும் இங்கே இதில் பண்ணலை. வீட்டில் சல்மானோட குடும்பத்தார் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரே பண்ண ஆரம்பித்ததுல தான் இந்த அமானுஷ்ய புயலே வீச ஆரம்பித்ததுன்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் இங்கே அந்த ஒரு வார காலகட்டத்தில் அவங்களோட இதை மட்டும்தாங்க அவங்க பார்த்துட்டு இருந்தேன். எப்போ இந்த வீட்டில் இவங்க ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த வீட்டில் இருக்க ஜின்னுக்கு அது சுத்தமாக பிடிக்கலங்க. ஸோ இனிமேல் தாங்க வீடியோ இன்னும் விறுவிறுப்பாக போகும். அன்றைக்கி நைட்டு சல்மானோட குடும்பத்தில் எப்பவும் போல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்க இங்கே ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதில் சல்மானும் அவங்க ஒய்ஃபும் ஒரு ரூம்லேயும், சல்மான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு ரூம்லேயும், ஒரு ரூம் காலியாக தாங்க இருக்குது. அது ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு சல்மான் தண்ணி தாக்கத்துக்கு எந்திரிக்காருங்க. எந்திரிச்சு ரூமில் பார்த்தா தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால சல்மான் என்ன பண்ணுறாரு, எப்பயும் போல் அவர் கேஷுவலாக தண்ணி கிச்சனில் போய் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சல்மானும் எந்திரிச்சு டோரை திறந்து வெளியே போகிறாருங்க. ஹால் டைமில் அந்த டைமில் யாரும் இல்லைங்க. ஹாலில் ஒரு சின்ன ஒரு லைட்டு மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு, சீரியல் லைட் மாதிரி. ஓகே அப்படின்னு சல்மான் பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே ஓப்பன் பண்ணி எப்பவும் போல் தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு டிவி ஆன் பண்ணி சேனல் மாற்றுற மாதிரி சவுண்டு வருதுங்க. இந்த டைமில் யார் டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சல்மான் யோசிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. அவர் தூக்கம் வரலைன்னா எப்போ பாரு டிவி உட்காந்து போட்டு பார்த்துட்ருப்பாருங்க பழைய வீட்டில் இருக்கும்போது. சரி, இங்கேயும் தூக்கம் வரலன்ட்டு அப்பா டிவி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு சல்மானும் எப்பவும் போல் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு ஓகே நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு அவரும் வெளியே போயிட்டுருக்காரு. வெளியே போயிட்டுருக்கும் போது டிவி முன்னாடி அவங்க அப்பா நின்று டிவி பார்த்துட்ருக்காருங்க. சல்மான் எதுக்குப்பா டிவி முன்னாடி நின்று டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சல்மான் எங்கள் அப்பா கிட்ட பேச முன்னாடி நின்றுட்டு இருந்தார். எங்கள் அப்பா எதுவுமே பேசாமல் பின்னாடி தலையை மட்டும் திருப்பி பார்க்குறாருங்க. தலையை திருப்பி பார்க்குறாருன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சைடில் பார்க்குறது இல்லைங்க.
இவர் உடம்புல வந்து தலை மட்டும் தனியாக திரும்பி சல்மானை பார்க்குதுங்க. சல்மான் இதை பார்த்தோன்னா பயந்து போகிறாருங்க. கொஞ்ச நேரத்தில் சல்மான் அந்த வெளிச்சத்தில் நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது அது எங்கள் அப்பாவே இல்லைங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறது வேற ஏதோ ஒரு உருவம் கருப்பாக இருக்குங்க. கண்ணு மட்டும் ரெட் கலரில் இருந்து அந்த இருட்டில் வந்து நல்லா தெரியுதுங்க. சல்மான் வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் முன்னாடி வர வர சல்மானும் அப்படியே முன்னாடி ஸ்டெப் வச்சு போயிட்டே இருக்காருங்க. பின்னாடி பின்னாடி ஒரு இடத்துல இடிக்கிறாருங்க. இடித்து திரும்பி பார்த்தா அது செவுறு பத்தை தாண்டி திருப்பி போக முடியாதுன்னு சல்மான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். அந்த உருவம் முன்னாடி வந்துகிட்டே இருக்கேன். சல்மானும் வந்து மனசுக்குள்ளே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அல்லாவை வச்சு அல்லாவை பற்றி ப்ரே பண்ண ஆரம்பித்த உடனே அந்த உருவம் வந்துட்டு இந்த உருவம் என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. இவர் கண்ணை மூடிட்டு இருந்தனால அந்த உருவம் பட்டுன்னு மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு சல்மான் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று அங்கே இருக்க டிவியை கூட ஆஃப் பண்ணாங்க. சல்மான் பயத்திலே வந்து ரூமுக்குள்ளே வந்து கதவை சாத்தி படுத்துக்கிட்டாருங்க. உள்ள கதவை சாத்தி படுத்துட்டு இருந்தவர் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. உட்காந்து முடிச்சுக்கிட்டு இது யாராக இருக்கும், என்னவா இருக்கும், இது எது சின்ன இருக்குமா அப்படின்னு வந்து இவர் யோசிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்காருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்மளை மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜின்னு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும்தான் நம்புவாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து படைச்சது ஜின்னையும் மனுஷங்களையும் படித்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நம்புவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஜின்னாக தான் இருக்க போதும் அப்படின்னு வந்து சல்மானும் நினச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அப்புறமேட்டு அவரை தெரியாமே தூங்கிடுறாரு. திருப்பி விடிய காத்தால தாங்க எப்பயும் போல் வந்து சல்மான் எந்திரிக்கிறாரு. சல்மான் காலையில் எந்திரிச்சிலேருந்து யோசிச்சுட்டே இருக்காருங்க. இந்த விஷயம் என்னவா இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து வீட்டு எதுவும் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு வந்து சல்மான் யோசிச்சுட்ருக்காருங்க. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு சொந்தமாக வந்திருக்காங்க. எல்லா பணத்தையும் இதிலே செலவு பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி சொன்னால் வீட்டில் என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் சல்மானும் வந்து ஓகே இது மாதிரி இன்னொரு டைம் நடந்தால் நம்ம வந்து இதுக்கான ஸ்டெப் எடுப்போம் அப்படின்ட்டு வந்து சல்மான் எப்பயும் போல் வந்து வேலைக்கு கிளம்பிடுறாருங்க. மார்னிங் எப்பவும் போல் சல்மான் எங்கள் ஒய்ஃபு வந்து சமைச்சிட்டு சல்மான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டுட்டு இவங்க வந்து வெளியே வந்து துணி துவைச்சிட்ருக்காங்க. துணி துவைக்கிறாங்கன்னா இங்கே ரூமை விட்டு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தாங்க துணி துவைச்சிட்ருக்காங்க. உள்ளேருந்து ஏதாவது தண்ணி வேணும், சாப்பாடு வேணும்னு கூப்பிட்டா வந்து காது கேட்குற மாதிரி இவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு தட்டத்தை கொண்டு போய் கிச்சனில் வைக்கலாம் அப்படின்னு வந்து எந்திரிச்சு போகும்போது கிச்சனுக்குள்ளே உள்ளே போகும்போதே வந்து 2 கரிய உருவங்க. கருப்பாக வந்து கண்ணு மட்டும் ரெட்டிஷாக ரொம்ப செவந்த மாதிரி. அதாவது சொல்லப்போனால் எப்படின்னா இவர் பார்த்த உருவம், அதாவது வந்து சல்மான் பார்த்த உருவத்தோட இது வந்து இன்னும் கொடூரமாக இருக்குதுங்க. உருவம் பார்க்குறதுக்கு எப்படின்னா என்னை பார்த்தது வந்து அவர் ஒன்று, இவங்க அப்பா பார்க்குறது வந்து 2 உருவத்தை வந்து பார்க்குறாருங்க நேரில். அந்த உருவமும் இவரை பார்த்துட்டே இருக்க வந்து சல்மான் எங்கள் அப்பா கையில் வச்சுருந்த தட்டத்தை வந்து கீழே வந்து டம்முன்னு கீழே போட்டுருவாருங்க. போட்டதை பார்த்துட்டு சல்மானை எங்கள் அம்மாவும் சல்மானை எங்கள் ஒய்ஃபும் 2 பேரும் வந்து உள்ளே வராங்க. ஏன் தட்டத்தை கீழே போட்டார், ஏதாவது இடித்து கீழே விட்டுட்டாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு. வந்து பார்க்கும்போது சல்மான் எங்கள் அப்பா நின்றுட்டு தாங்க இருக்குது, தட்டை மட்டும் கீழே இருக்குது. இவர்கிட்ட கேட்க இவர் எதுவுமே சொல்லலைங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கமாக அமைதியாக இருந்துட்டு தட்டத்தை வந்து கீழே போட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமேட்டு சல்மான் எங்கள் ஒய்ஃபும் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காருங்க. சல்மான் எங்கள் அப்பா சோஃபா மேலே அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த கிச்சனையே பார்த்துட்ருக்காருங்க. பார்த்துட்டு இருந்துட்டு அவரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க இது சின்னதான் அப்படின்னு. ஏன்னா வந்து அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு வந்து நடந்திருக்கணும். இதை வச்சு வந்து அவர் வந்து இது சின்னதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. இதை பற்றி வந்து வீட்டில் எங்கள் ஒய்ஃபுக்கிட்டையும் சொல்லலைங்க, மருமகிட்டையும் வந்து சல்மான் எங்கள் அப்பா சொல்லலை. நம்ம மாவன் வந்தோட்டி மகன்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து சல்மான் எங்கள் அப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. பையன் வந்து எப்பயுமே வந்து அவர் 6:30 மணிக்கு மேலே தாங்க வீட்டுக்கு வருவார். அதனால தான் சல்மான் எங்கள் அப்பாவும் வந்து அமைதியாக உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அன்றைக்கி ஈவினிங் எப்பயும் போல் சல்மான் வந்து வீட்டுக்கு வராருங்க. சல்மான் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு சல்மான் எங்கள் அப்பா வந்து யாரும் இல்லாத போது சல்மான் கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாருங்க. இன்றைக்கி நான் வந்து காலையில் வந்து கிச்சனுக்கு போகும்போது இப்படி மாதிரி கரிய உருவம் 2 பார்த்தம்பா, அது வந்து பார்க்குறதுக்கு ஜின்னு மாதிரியே இருந்தது அப்படின்னு வந்து சல்மான் எங்கள் அப்பா வந்து சல்மான் கிட்ட சொல்ல, சல்மானும் வந்து இதே மாதிரி நானும் வந்து நைட்டு ஒன்று பார்த்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி, அது எப்படி இருந்ததுன்னா நீங்கன்னு நினச்சி நான் உங்கள்கிட்ட வந்து நைட்டு எப்படி டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த உருவம் வந்து என்கிட்ட பக்கத்தால் என்னை கொல்ற மாதிரி வந்துச்சு
நான் வந்து அல்லாவை ப்ரே பண்ணோன்னா அந்த உருவம் வந்து மறைஞ்சு போச்சு. இதை பற்றி நான் வந்து திருப்பி ஏதாவது நடந்தால் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறேன். நீங்கள் சொன்ன ஒட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கும். நாளைக்கு வந்து மசூதியிலேருந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து இதை பற்றி என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம் அப்படின்னு வந்து சல்மான் எங்கள் அப்பாவும் சல்மானும் பேசிகிட்டு இருக்காங்க. சல்மான் எங்கள் அப்பாவும் சல்மானும் வீட்டுக்குள்ளே தாங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஜின்னுங்கிறத வந்து அவங்க கண்ணுக்கு எப்பயாவது ஒரு டைம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுவே வந்து கண்ணு முன்னாடி தெரியறதுங்க. மற்ற டைமில் அதுவும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. அது கண்ணுக்கு மட்டும்தாங்க தெரியாது. மற்றபடி வந்து அதுவும் எல்லாமே ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தனால அந்த ஜின்னும் வந்து இவங்க வந்து அடுத்த நாள் வந்து அங்கே போகக்கூடாது, போய் கூட்டிகிட்டும் வரக்கூடாது, யாரையும் கூட்டிகிட்டு வந்தால் நாம் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நம்மளை அழிச்சிருவாங்கங்கிற காரணத்துக்காக ஜின் வந்து அன்னைக்கு அதோட வந்து சுயரூபத்தை காட்ட போடணும். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது சல்மான் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் கேஸ் ஸ்மெல் வர மாதிரி வந்து ஃபீல் வந்துருக்குங்க. அவங்களும் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. என்ன கேஸ் ஸ்மெல் வருது நம்ம வீட்டில், கேஸ் ஏதோ ஆஃப் பண்ணாமல் விட்டோமா அப்படின்னு வந்து சல்மான் எங்கள் அம்மாவை எந்திரிச்சு வேக வேகமாக கிச்சனில் போய் கேஸ் ஆஃபில் இருக்கான்னு பார்க்குறாங்க. மேலே அடுப்புலேயும் ஆஃபில் தான் இருக்குது, கீழேயும் வந்து ஆஃபில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு சல்மான் எங்கள் அம்மா எல்லாமே ஆஃபில் தானே இருக்குது, அப்பயும் கேஸ் ஸ்மெல் வருதுன்னு கிச்சனோட ஜன்னலை திறந்து விட்றாங்க. திறந்து விட்டுட்டு சரி அப்படின்னு ஹால் பக்கமாக நடந்து லைட்டாக கிச்சனோட டோருக்கிட்ட இருந்து ஆளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது அவங்கள சுத்தன மாதிரி மொத்தமாக 1 2 3 சின்னங்க பார்க்குறதுக்கு ஒன்று பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் இன்னொன்று இன்னும் பெருசாகவும் அந்த மாதிரி உருவத்தில் கொடூரமாக இருக்குங்க. கரு கரு கருன்னு கண்ணெல்லாம் வந்து சிறந்து போன மாதிரி. இது 3 சின்னம் இவங்களை பார்த்தபடி வந்து லாக் பண்ண மாதிரி முன்னாடியே வந்து நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த சல்மான் எங்கள் அம்மாவால் பேசவும் முடியல, கை கால் அசைக்கவும் முடியல, ரியாக்ட் எதுவும் பண்ண முடியல, கத்தவும் முடியல. அவ்வளோதான், அவங்க லைஃப் இதோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கோம். சல்மான் வந்து ரூமில் கதவை சாத்தி தாங்க படுத்துட்ருக்காரு. அவர் திடீர்னு தூக்கத்துலேருந்து யாரோ எழுப்புன மாதிரி எந்திரிக்காருங்க. எந்திரிச்சு ஒட்டி அவருக்கு எதுவும் மனசு வந்து சரியில்லாத மாதிரி தான். சரி நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்க்கலான்னு இவரும் டோரை திறந்துட்டு போய் பார்ப்பான் அப்படின்னு போகிறாருங்க. போய் பார்க்கும்போது ஜின்னு மூணும் வந்து அம்மாவை வந்து கொல்ற மாதிரி பக்கத்தில் நெருங்கிட்ட பார்த்தாரு. உடனே அல்லா அப்படின்னு வந்து கத்த, இது கத்தின ஒன்று அங்கே இருக்க சின்ன மூணும் வந்து திரும்பி இவரை பார்க்க கோபத்தோடையே இவரை பார்த்துட்டு இவர் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க சல்மான். அதனால் அந்த ஜின்னுங்க கோபமாக இவரே பார்த்தபடி இருந்து அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. இது மறைஞ்சு போனவொன்னே சல்மான் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஒய்ஃபு இதுங்க எல்லாத்தையும் எழுப்பி வெளியே கூட்டிக்கிட்டு உடனே வெளியே போயிடுறாருங்க. வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க வேணுங்க அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமேட்டு தானே தெரியுது எங்கள் ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்குங்கிறது. அதனால் எங்கள் அம்மாவும் உள்ள போல், எங்கள் அப்பாவும் உள்ள போல், எங்கள் வீட்டில் உள்ள போல், சல்மானும் உள்ள போலன்னு கதவை சாத்திட்டு வெளியே வந்துட்டேன். இந்த வெளியே வந்தது வந்து வீட்டில் இருக்க டிவி, கண்ணாடி, என்னென்ன பொருள் வந்து இருக்குமோ எல்லாமே போட்டு யாரும் உடைக்கிற மாதிரி, தட்டுற மாதிரி, அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டினியூஸாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுல பக்கத்து வீட்டாரெலாம் வந்திருப்பாங்க, ஏன் இதெல்லாம் வரலாத்தின்னு கேட்கலாம். ஆனால் பக்கத்தில் இவங்க வாங்கின வீடு வந்து தனியாக ஒரு வில்லா மாதிரிங்க. இதில் வந்து சுற்றி வந்து வீடு எதுவும் இல்லை. இவங்க வீட்டிலேருந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு வந்து ஆகுது. இது தனியாக இருக்கிற வீடுங்க. இவர் வந்து இப்படி நின்றுட்டு இங்கே வீட்டு ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷேருக்கு வீட்டை அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணுவோம். மிட் நைட்டுங்கிறனால அந்த வீட்டு ஓனரும் அந்த ஃபோனை வந்து எடுக்கலைங்க. சரி நம்ம வந்து காலையில் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் தர்காவுக்கு போய் அங்கே கரைங்களை பூட்டிட்டு வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வெளியவும் திரும்பவும் வெளியவே நின்றுட்டுருக்குறாங்க. விடிஞ்ச ஓட்டி வந்து சல்மான் வந்து இங்கேருந்து கிளம்பி தர்காவுக்கு போய் அங்கே வந்து ஆளை பூட்டிட்டு வராருங்க. அவர் வந்து ஒட்டி இங்கே வந்து வீட்டுக்குள்ளே போய் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஜின்னு இருக்குது அப்படின்னு வந்து அவரும் கணிச்சு பார்த்து சொல்கிறாருங்க. எப்படி சொல்கிறாருன்னா, இவங்க இருந்த மொத்தமாக வந்து 3 பெட்ரூம்ங்க. அதில் ஒரு பெட்ரூமில் சல்மானும் அவங்க ஒய்ஃபும், இன்னொரு பெட்ரூமில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும், இன்னொரு பெட்ரூம் ஸ்டோர் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்குள்ளே போனவட்டி தான் வந்து இவர் பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அந்த ரூமில் தான் வந்து சின்னோட குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க.
அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க காலங்காலமாக வந்து இப்படி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த வீட்டு ஓனருக்கும் தெரியுங்க. ஆனால் அவர் வந்து இந்த வீடை கட்டி இவ விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வந்து அதிகமாக பயம் இருக்குங்கிற மாதிரி விஷயம்னால அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே கிளம்பிட்டாருங்க. அவரும் ஏதேதோ மாந்திரிகர்லாம் கூப்பிட்டு வந்து துரத்தி விட்டுறலாம், வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பண்ணும்போது எதுவுமே நடக்கலைங்க. அதனால் இந்த வீட்டை வந்து சேல் பண்ணிடலாம்னா பாதி விலைக்கு வந்து விற்றுருக்காரு. அது தெரியாமல் தான் வந்து சல்மானோட குடும்பத்தாரும் வாங்கியிருக்காங்க அந்த வீட்டை. தர்காலேருந்து வந்தவரும் இந்த வீட்டில் இருக்க சின்ன வந்து நாம் வந்து துரத்த முடியாது, இது காலகாலமாக இந்த வீட்டில் தாங்க இது வாழ்ந்துட்டுருக்கு. இது இப்போ வந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு அது திருப்பி ஏன் இந்த மாதிரி பண்ணுறதுனா நீங்கள் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதால் இங்கே இருக்க முடியல. நீங்கள் பார்த்தது வந்து நல்ல சின்னம் இல்லை, சின்னதே 2 வகை இருக்குது. நல்லது ஒன்றும் கெட்டது ஒன்றும் இருக்குது. நீங்கள் பார்த்தது கருப்பு கலர் உள்ள சின்னி, கருப்பு கலரில் கண்ணு சிவந்த மாதிரி இருக்க சின்னின்னு எல்லாமே வந்து கெட்ட சின்னங்க. இந்த கெட்ட சின்னம் குடும்பமாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கனால மற்றவங்களை யாரையும் வந்து இந்த வீட்டில் வாழ்ந்துறதுக்கு விடுறதுங்க. நீங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உயிர் பலி வந்துடும் அப்படின்னு வந்து அவரும் சொல்ல, இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு வந்து சல்மானும் கேட்க, இதுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் வேறு வீட்டுக்கு தான் போய் ஆகணும்னு சொன்னோம்னா சல்மானும் வந்து வேறு வழி இல்லாமல் வீட்டில் இருக்க பொருள்னால் இவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க, தலங்களை வச்சு எல்லா பொருளையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு வீட்டுக்கு திருப்பி வாடகைக்கு போகிறாங்க. இவரும் வந்து இந்த வீட்டை வந்து திருப்பி சேல் பண்ணிடலாம் பாதி விலைக்காவது அப்படின்னு அவரை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாருன்னா அந்த வீட்டுக்கு வரீங்க, அந்த வீட்டை பார்த்துட்டு வாங்கவும் முடியல. அதேமாதிரி அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்களால் வர முடியாத அளவுக்கு ஏதாவது தடங்கள் வந்துடுதுங்க. இது இப்போ வரைக்கும் வந்து சல்மான் இந்த வீட்டை வந்து விற்க முடியாமல் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காரு. இது மாதிரி அமானுஷமான விஷயங்களை தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உடனுக்குடனே வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.